ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மம்மி பேசல தான் நம்ம பார்க்குறோம். மசாலா வேர்க்கடலை எப்படி செய்கிறோம்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் வேர்க்கடலையும், பூண்டு ஒரு 10 பல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் வந்து உப்பு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பூண்டை பார்த்திங்கன்னா நம்ம தட்டி எடுத்துக்கலாம், தோல் எடுக்க தேவையில்ல. அடுப்பு பார்த்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை போட்டு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா தீர அளவு விடக்கூடாது, ஒரு மிதமான அளவு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து முடிஞ்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்ச பூண்டும் மிளகாத்தூளையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு 3 பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வறுத்தெடுத்த வேர்க்கடலை போட்டு வறுத்தெடுக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா சிம்மில் வைக்கணும், ரொம்ப வந்து தீ வைக்கக்கூடாது. அப்புறம் வறுத்தெடுத்து மசாலா வந்து பரவலாக ட்ரை ஆகிட்டு இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா மசாலா வேர்க்கடலை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, ஆயில் இந்த டிஷ்க்கு வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. அடிக்கடி பார்த்திங்கன்னா எங்கள் மம்மியை செஞ்சு கொடுக்குற ஒரு டிஷ்ஷு இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.